நாங்கள் இருந்த வீட்டில் என்னோட கிச்சனில் செய்கிற லாஸ்ட் சமையல். ஸோ அதனால் ஐ வாண்ட் டு மேக் இட் சம்திங் ஸ்பெஷல். ஏன்னா இந்த சமையல் முடிச்சுட்டு நான் ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் டே பேக்கர்ஸ் அண்ட் மோஸ்லாம் வந்துட போகிறாங்க. அதனால் ஃப்ரிட்ஜில் என்னென்னலாம் மீந்து போயிருக்கோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சு இதில் வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி சிந்திச்சு பார்த்தீங்கன்னா நானே என்னோட ஸ்டைலில் சில்லி சிக்கன் ரெசிபி தான் வந்து செய்ய போகிறேன். ஆக்சுவலி சில்லி சிக்கன் அப்படின்னா அப்படி கிடையாது. எண்ணெயெல்லாம் பொரிக்க மாட்டேன், சோயா சாஸ்லாம் ஊற்ற மாட்டேன். இருக்கிற மசாலாலாம் போட்டு நானே கிண்டி கிளறி என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிபி பண்ணுவேன். பாதாம் முந்திரி எல்லாம் பேலன்ஸ் இருந்தது. எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றி நெய்யெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூக்கலாக ஊற்றி சப்பாத்தி மாவு பேசிட்டு இருக்கும்போதே எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டாரு. நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் டி செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுறேன்ற பேரில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருன்னு நீங்களே பாருங்கள். பார்த்தீங்களா இந்த டிஸ்கோ வேலைலாம் காட்டுவார். நான் சப்பாத்தி தேய்ச்சி கொடுத்தா அவர் உருட்டி திருப்பி கையிலே கொடுத்துருந்தாரு. பட் எனிவே அவர் ஹெல்ப் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலே வி ஷுட் அப்ரிஷியேட். இருந்த வீடு சின்ன வீடாக இருந்தாலும் அது ஏற்படுத்தின மெமரிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். எங்கள் 4 பேரை பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் பெட்ரூமில் ரொம்ப அது க்ளோஸ் ஆக்கிடுச்சுன்னு தான் சொல்லணும். எங்களோட இந்த வீடியோ நாங்கள் கண்டிப்பாக வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவோம். இனிமேல் வரப்போட வீடியோஸ் எல்லாமே புது வீட்டிலேருந்து தான் வரும். பை பை.